விஜய் த்ரிஷாவுக்கு திருமணம்னு பாடகி சுசித்ரா அவர்கள் பரபரப்பு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் இப்போ எல்லோரும் பேசி வராங்க. அது என்னென்ன வீடியோக்களை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சமந்தா பாணியில் த்ரிஷா விஜய் திருமணம் நடக்க இருக்கிறதாக நெருங்கிய வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் கசிந்திருக்கிறதாக பாடகி சுசித்ரா கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி தற்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சமீபத்தில் சமந்தா மற்றும் இயக்குனர் ராஜ் நிதிமோரு கோவை ஈஷா யோகா மைய வளாகத்தில் உள்ள லிங்க பைரவி கோயில் திருமணம் செய்து கொண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாச்சு. இவர்களின் திருமணத்தில் நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் மட்டுமே கலந்துக்கிட்டாங்க. தற்போது விஜய் சங்கீதா விவாகரத்து சர்ச்சையால் சமூக வலைதளமே போர்க்களமாக மாறியிருக்கு. நடிகை ஒருவரோட திருமணத்தை மீறிய உறவில் இருக்கிறதாக குற்றம் சாட்டி நடிகர் மற்றும் தாவேக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரியுள்ள நிலையில் விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு ஆதரவாக பேசி கருத்துக்களை பகிர்ந்து வந்தாங்க. ஆனால் தயாரிப்பாளர் ஏஜிஎஸ் இல்ல திருமண நிகழ்ச்சிக்கு விஜய் நடிகை த்ரிஷாவுடன் ஒரே நிறத்தில் ஆடை அணிந்து ஒரே காரில் வந்தாராம். இது குறித்த விஷயம் சமூக வலைதளங்களில் மட்டும் இல்லாமல் இருவருக்கும் இடையிலான உறவை உறுதிப்படுத்தி இருக்கிறதாக எல்லோருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே கொந்தளிச்சு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் சமந்தா பாணியில் த்ரிஷா விஜய் திருமணம் நடக்க இருக்கிறதாக பாடகி சுசித்ரா கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உண்மையிலேயே என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இவங்க இந்த பிரபலங்களை மட்டும் கிடையாது, சமூக வலைதளங்களில் யாரை பற்றி பேச ஆரம்பித்தாலும் எல்லாரை பற்றியுமே தனக்கு விஷயம் தெரிஞ்ச மாதிரி மிகப்பெரிய அளவில் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மிகப்பெரிய அளவில் எல்லோருமே எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சுசித்ரா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயந்தான். ஏற்கனவே விஜய் த்ரிஷா மட்டும் இல்லை, இதே போல் இன்னும் நிறைய பிரபல நடிகர் நடிகைகளை அவங்களுடைய அந்தரங்க விஷயங்களை எல்லாத்தையுமே சிலர், அதுவும் சமூக வலைதளங்களில் அதையும் மீறி சினிமா துறையில் இருக்கிறவங்களே பேசுகிறாங்கன்றதான் ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம். இந்த நிலையில் இப்போது அப்படி திடீர்னு திருமணம் பண்ணிக்குவாங்களா, தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் இப்படியெல்லாம் செய்வாங்களா, முதல்ல சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டிருக்காங்க அப்படின்றதே உண்மைதானான்னு பலருமே சொல்லி வராங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்த விஷயமானது மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. என்ன நடக்க போகுது, உண்மையிலேயே அவங்க வழக்கு தொடுத்திருந்தா எப்படியாவது ஏப்ரல் 20 தெரிய வந்துடும். வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.